ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கான வீடியோவில் என்னுடைய கிச்சன் மந்த்லி க்ளீனிங் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மாதம் எப்படி நம்ம கிச்சனை சுத்தம் பண்ணலாம், எந்தெந்த இடத்துலலாம் கண்டிப்பாக நம்ம சுத்தம் பண்ணணும், எப்படி அதை ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற க்ளீனிங் சொல்யூஷன் எல்லாமே ஹோம்மேட் தான். அதை எப்படி ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணலாம் அப்படின்றதும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா எப்போவுமே கிச்சன் வந்து சுத்தமாக இருக்கும். இந்த வீடியோவை 2 பார்ட்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன். கவுண்டர் டாப் கிளீனிங் இந்த பார்ட் 1ஆகவும் மற்ற இடத்துலலாம் பார்ட் 2ஆகவும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கிச்சனை க்ளீன் பண்ணல, இல்லை கிச்சன் க்ளீன் பண்ண தோணலை அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு க்ளீனிங் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து வாஷிங் தான். நம்ம வாஷ் பண்ணி அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே மற்ற வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் டவல், அதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ் டவல், பாட் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து எல்லா டவல்ஸும் வந்து ஊற வச்சுட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது நல்லா இந்த தண்ணி வந்து அப்படியே கொதி வரட்டும். அந்த டைமில் சிங்க் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும். சிங்க்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சிங்க் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விட் தான் நானும் வந்து யூஸ் பண்ணுறேன். மற்றபடி எந்த லிக்விடும் நான் வந்து யூஸ் பண்ணலை. மந்த்லி க்ளீன் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. தண்ணி ரொம்ப உப்பாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய வந்து கரை பிடிச்சிரும். அதனால் மந்த்லி நான் மறக்காமல் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். அதனால் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் டூத் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிற மாதிரி நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா கூட வந்து நல்லா வந்து க்ளீன் ஆகிடும். நம்ம வச்சுருந்த தண்ணி கொதிச்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம விட்ட வேலையை வந்து கண்டினியூ பண்ணலாம். சிங்க் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து சோப் டிஸ்பென்சர். நான் இதை தான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம டிஷ்வாஷ் லிக்விடெல்லாம் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயுமே நிறைய அழுக்கு இருக்கும். இதில் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுருவோம். நார்மலாக நம்ம சும்மா வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணாமல் விட்டுருவோம். ஆனால் கண்டிப்பாக இதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா நிறைய அழுக்கு வந்து உள்ளே தங்கியிருக்கும். கார்னர்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது வேர்ட்ஸ் எல்லாம் பிரிண்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் நிறைய அழுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதெல்லாம் வந்து வெயிலில் காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். டவலெல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி நல்லா ஆறிடுச்சு. அதனால இப்போது டவல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டவல் க்ளீன் பண்ணுறதுக்கு நார்மலான டிட்டர்ஜென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விடு வந்து யூஸ் பண்ணி அதனால் வந்து மறுபடியும் வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோவா அழுக்கு வந்து படியாது. ஏன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இந்த மாதிரி தனித்தனியாக பாட் ஹோல்டர்ஸு டவல்ஸ் எல்லாம் தனித்தனியாக வைக்காமல் இருந்தீங்கன்னா ஒரே டவலை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவீங்க. அது ஹைஜீனும் கிடையாது. அதே மாதிரி வந்து ரொம்பவும் அழுக்காயிடும். கிச்சன் சுத்தமாக இருக்கணும், நம்ம உடம்பும் நல்லா இருக்கணும்னா தனித்தனி டவலை மெயின்டைன் பண்ணுங்கள். இதையும் நம்ம வெயிலில் வந்து காய வச்சிடலாம். கிச்சன் கவுண்டர் டாப் டைல்ஸ் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற டவலை வந்து வாஷ் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே மாதிரி டவலை வந்து ஊற வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஒரே ஒரு ட்ராப் டிஷ்வாஷ் லிக்விட் மட்டும் ஆட் பண்ணிட்டு அதுவும் நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சிங்கை க்ளீன் பண்ணிடலாம். சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்காக பேக்கிங் சோடா தான் ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் வந்து போட்டுட்டு பாதி லெமன் எடுத்து அந்த லெமனை வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது க்ளீனாகவும் இருக்கும், அதே மாதிரி பாக்டீரியாலாம் இல்லாமையும் இருக்கும். இந்த மாதிரி சிங்க் க்ளீன் பண்ணுறது வந்து நான் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிடுவேன். மந்த்லி ஒன்ஸ் கிடையாது, வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதே மெத்தட் வச்சு நான் க்ளீன் பண்ணிடுவேன். டெய்லியும் சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் டிஷ்வாஷ் லிக்விடே யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணிவிடுவேன். க்ளீன் பண்ண டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொதிக்க வச்சுருந்தோம்ல தண்ணி, அது வந்து நல்லா கொதித்து ஆறிடுச்சு. அதையும் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கிறேன். இதுக்குமே டிஷ்வாஷ் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து டிட்டர்ஜென்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேப்பை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த துணியிலே வந்து வினிகர் வந்து ஃபுல்லாக அது சோக் ஆகிற வரைக்கும், அந்த டவல் சோக் ஆகிற வரைக்கும் போட்டுட்டு அதை வந்து அந்த பைப்பில் நல்லா சுற்றி விட்டுட்டிங்கன்னா உப்பு தனியாக இருக்கும்போது அந்த கரெல்லாம் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரி லெமன் பேக்கிங் சோடா ஸ்க்ரப் வச்சு நான் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கிறேன்.
அதிகமான கரை இருக்கும்போது லெமன் பேக்கிங் சோடா அந்த மிக்சரை பைப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே அந்த கரெல்லாம் போய் இன்னும் க்ளீனாக இருக்கும். அடுத்த ஸ்டெப்பாக கவுண்டர் டாப்பில் யூஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னர்ஸ் அந்த ஸ்டாண்ட் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டெய்னர்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே சிங்கில் எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து நான் டிஷ் வாஷ் லிக்விட் ஆட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி ஃபுல்லாக வந்து தண்ணி பிடிச்சி நான் வந்து ஊற வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஊற வைக்கும்போது எண்ணெய் கரை ஏதாவது இருந்தாலும் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். கவுண்டர் டாப்பில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எல்லா பொருளையுமே நான் வந்து கண்டெய்னர் ஆகட்டும் இல்லை ஆர்கனைசர் ஆகட்டும் இந்த மாதிரி இடிக்கல் ஆகட்டும் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி டிஷ் வாஷ் லிக்விட் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் அது ஊறுறதுக்குள்ளே ஸ்டவ்வை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பாத்திரத்தில் தண்ணியை சுட வச்சுட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம பர்னரு அதுக்கப்புறமா அந்த பிளேட் இந்த ஸ்டவ்வில் இல்லை, பிளேட் இருந்ததுன்னா பிளேட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே நல்லா வந்து சோக் ஆகணும் உள்ளே வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு உள்ளே வந்து ஊற வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. அது அந்த மாதிரி நல்லா ஊறட்டும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும் போது ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வந்து மற்ற இடத்த நம்ம க்ளீன் பண்ணலாம். மற்ற இடத்த க்ளீன் பண்ணுறக்கும் நான் பேக்கிங் சோடா இந்த மாதிரி வந்து போட்டுட்டு ஃபுல்லாமே அந்த பர்னர் ஃபுல்லாமே சுற்றிலும் போட்டுட்டு அதுக்கப்புறமா டிஷ் வாஷ் லிக்விட் வச்சு ஒரு கொஞ்சமாக ஊற்றினா போதும். அந்த மாதிரி ஊற்றிட்டு நான் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா கொடுக்கும். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டவ்வில் அந்த பிளேட்லாம் கொடுக்காதனால அந்த கரெல்லாம் நல்லா உள்ள வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறேன். இந்த டூத் ப்ரஷ் இல்லாமல் உங்களுக்கு இந்த டூத் ப்ரஷ்லேயே வந்து ஸ்டீல் வந்து உங்களுக்கு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்குனே. அதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற இடத்துல நார்மலாக ஸ்க்ரப்பை வச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஃபுல்லாமே சைடில் அந்த அந்த நாபில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஈரமான டவல் வச்சு ஃபுல்லாக வந்து வைப் பண்ணிவிடுங்க. 2-3 தடவை வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து ஒரு ட்ரையான டவல் வச்சு ஃபுல்லாக வந்து வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஸ்டவெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு உண்டான பர்னர் இந்த ஸ்டாண்டு இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணலாம். இது க்ளீன் பண்ணுறக்கும் நார்மலான நம்ம டிஷ் வாஷ் லிக்விட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பேக்கிங் சோடா போட்டு நல்லா ஊற வச்சுருக்கறனால ஈஸியாக அந்த கரெல்லாம் வந்து வெளியே எடுத்து கொடுக்கும் அது. அதனால் நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போதே உடனே வந்து உங்களுக்கு அந்த கரை எல்லாமே வந்துடும். இதுவுமே வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அது அழுக்காக தான் செய்யும் பர்னர்லாம். அதனால் ரொம்ப எஃபர்ட் கொடுத்து தேய்க்காமல் லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணாலே அந்த பேக்கிங் சோடாவில் ஊற வச்சுருக்கறனால நல்லா வந்து பர்னரும் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எல்லா பர்னரையும் இதே மாதிரி வந்து ப்ராசஸில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா ஸ்டாண்டையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோம்மேடு க்ளீனர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னென்னா ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறணும். அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஸ்டவ்வும் நமக்கு நல்லா க்ளீன் ஆகி வந்துருச்சு. அதுக்கடுத்ததாக கவுண்டர் டாப்பில் உள்ள பாத்திரம் எல்லாம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஆயில் கண்டெய்னர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கல் உப்போ இல்லை தூள் உப்போ போட்டுட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டவ்வு இந்த ஸ்டாண்டெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வந்து DIY சொல்யூஷன் தான் ரெடி பண்ணுறேன். அதுக்குமே வந்து பேக்கிங் சோடாவும் தண்ணியும் நல்லா வந்து டைல்யூட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி வந்து பேஸ்டாட்டாக வர்ற மாதிரி தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து கவுண்டர் டாப்பில் உள்ள டைல்ஸுக்கு அதே மாதிரி கவுண்டர் டாப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்கிங் சோடா சொல்யூஷன் வந்து கொஞ்சம் போட்டுட்டு
ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதில் க்ரீஸ் எல்லாம் இருக்குது, நம்ம எண்ணெய் பிசுக்காக இருக்கும். ஏன்னா ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்கிறனால இந்த செவரு ஃபுல்லாமே எண்ணெய் பிசுக்காக தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பேக்கிங் சோடா சொல்யூஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி தண்ணி கம்மியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து நல்லா மறுபடியும் ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் சுத்தமாக இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். மாதம் இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கும். இதே மாதிரி வீக்லி க்ளீனிங், டெய்லி க்ளீனிங் எல்லாம் இருக்குது. அதுவுமே நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கவுண்டர் டாப் டெய்லியுமே நம்ம வந்து தொடச்சிட்டே இருப்போம், அதனால் அவ்வளோக்கா கரை இருக்காது. அதனால் வந்து நான் நார்மலாக டிஷ் வாஷ் லிக்விடே வந்து யூஸ் பண்ணி வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்டபன் ஸ்டெயின்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த பேக்கிங் சோடா சொல்யூஷனை நீங்கள் போட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மலாக டிஷ் வாஷ் லிக்விட் வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிடலாம். வினிகர் வந்து கிரானைட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு சரியாக தெரியல. அதனால் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து அந்த சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து அதை யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடாவும் இந்த மாதிரி டிஷ் வாஷ் லிக்விடும் போட்டு தான் நான் வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். கவுண்டர் டாப்பில் கார்னர்ஸ் எல்லாம் மறக்காமல் க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கவுண்டர் டாப்பையும் வந்து சுத்தம் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா ஈரமான துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரையான துணி வச்சு துடைச்சிடுங்க. அவ்வளோதான், அதோட கவுண்டர் டாப் வந்து க்ளீனிங் முடிஞ்சாச்சு. இப்போது இந்த ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டையும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிறதுக்குள்ளே இந்த ஸ்டாண்டும் ட்ரை ஆகிடும். நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்னால இந்த ஸ்டாண்டையும் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்டாண்ட் இருக்கிறனால நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்கும். இதுக்குமே பேக்கிங் சோடா, லெமன் இந்த சொல்யூஷன் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வச்சுருக்கிற கவுண்டர் டாப் இல்லாமல் இது எல் ஷேப் கவுண்டர் டாப்னால இது இந்த சைடு. ஸோ இந்த சைடில் வந்து மிக்ஸி, இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும்தான் நான் வச்சுருப்பேன். இதுலேயுமே வந்து எண்ணெய் பிசுக்கு ரொம்ப இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கும் சேம் பேக்கிங் சோடா சொல்யூஷன் வச்சு தான் நான் வந்து டைல்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு ஈரமான துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரையான டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி இதில் ஸ்விட்ச் போர்டு இருக்கிறனால ஸ்விட்ச் போர்டுக்கு நான் தண்ணி சேர்க்காமல் வினிகர் சொல்யூஷன் ஒரு டவலில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். கவுண்டர் டாப்பும் அதே மாதிரி நார்மலாக விம் லிக்விட் வச்சு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக வச்சு கிளாத்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ரிப்பீட் ஆகாமல் அந்த இடம் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் ஆகிடும். அடுத்ததாக மிக்ஸி, இண்டக்ஷன் ஸ்டவ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக டிஐஒய் சொல்யூஷன் தான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிஐஒய் சொல்யூஷன் என்னென்னு அப்படின்னா 50% தண்ணி எடுத்தோம் அப்படின்னா 50% வந்து வினிகர் எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து டிஷ் வாஷ் லிக்விட் ஆட் பண்ணிவிட்டு அதை தான் நான் வந்து இந்த ஆல் பர்பஸ் க்ளீனர் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிக்ஸி, இண்டக்ஷன் ஸ்டவ் அப்புறம் டைல்ஸ் வைப் பண்ண எல்லாத்துக்குமே இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸியெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அடியிலையும் மறக்காமல் க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா நம்ம அடியில் க்ளீன் பண்ண மறந்துடுவோம். அதனால் மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவன் வச்சுருந்தீங்க அப்படின்னா 3 months ஒன்ஸு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்கனால கீழே இந்த மாதிரி அந்த கேப் இருக்கு இல்லையா, அதுலேயுமே நல்லா நிறைய அழுக்கு இருக்கும். அதனால் ஒரு டூத் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் காய வச்சுருந்தோம்லே அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து புளி சின்ன சின்ன போர்ஷன்ஸாக இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு கண்டெய்னரில் வந்து உப்பு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டீல் கண்டெய்னரில் வந்து ரேஷனில் கொடுக்குற ஆயில் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அது டீப் ஃப்ரைக்கு இந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து இந்த சுகரில் வந்து ஆர்கானிக் ஜாகரி பவுடர் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ரெசிபீஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சுகரை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா இந்த டீ கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா ஸ்பியர்மன் டீ வந்து நான் யூஸ் பண்ணேன். டெய்லியும் வந்து ஈவினிங் வந்து எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா காஃபி கண்டெய்னரில் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டீ தூள் வந்து போட்டு வச்சுருக்கேன் கெஸ்ட்டுக்கு. அப்புறம் சண்டே ஆனால் நாங்களும் யூஸ் பண்ணுவோம். மசாலா பாக்ஸில் வந்து ஆயில் ரீயூஸ் பண்ணுற ஆயிலும், இதில் வந்து கண்ணாடி பாட்டிலில் வந்து ஊறுகாவும், இந்த இதில் வந்து கீயும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஹீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றனால இந்த ஆர்கனைசரில் வந்து நைஃபு, சிசரு, அப்புறம் வந்து பீலரு, அப்புறம் ஸ்பூன்ஸு,
எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இது லிட்டோடு இருக்கிறனால பூச்சி எல்லாம் எதுவுமே போகாமல் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்கனைசரில் நைஃபு, பாட் ஹோல்டர், ஸ்டீல் பாட் ஹோல்டர் வச்சுருக்கேன். அதுவுமே இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கடுத்து தான் இந்த ஸ்டாண்டில் வந்து எல்லா பொருட்களுமே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கலாம். மேலே வந்து ஃபுல்லாக ஸ்டீலும், கீழே வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஆயில் கண்டெய்னர் மட்டும் என்னோடது உடஞ்சிருச்சு, அதனால் அது மட்டும் நம்ம வந்து வாங்கணும். வாங்கும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து மாதத்துக்கு ஒரு முறை நல்லா வந்து டீப் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கிச்சன் பார்க்குறக்கே வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அதே மாதிரி சமைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அதனால் ஒரே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணுன்னு கிடையாது, மாற்றி மாற்றி கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் ஒவ்வொரு வாட்டி. அதனால் இந்த மாதிரி மந்த்லி க்ளீனிங் வந்து கிச்சனில் பண்ணிங்க, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கிச்சனுமே ரொம்ப வந்து சூப்பராக ஷைனிங்காக வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கிச்சன் கேபினட், ஷெல்ஃபு இதெல்லாம் வந்து பார்ட் 2வாக நான் வந்து க்ளீனிங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.